அடுத்து 105வது திபதேசம். இப்ப அடுத்து வடக்கெல்லாம் சேவிச்சுட்டோம், ஆந்திர பிரதேசத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுடன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் செங்கனானை கொம்பு கொண்டு பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாடி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே அகோபில கஷேத்திரம் நவ நரசிம்ம கஷேத்திரம். கருடன் பிரார்த்திக்கிறார், என்னைக்கோ ஹிரண்யகசிபு அழிப்பதற்கு நரசிம்மனாக தோன்றினியாமே, அதே போல இன்னைக்கு அடியனுக்கு சேவை சாதிக்கணும்னு சொல்ல உக்ரஸ்தம்பம்னு மேல ஒரு இடம் இருக்கு. தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்னமே. திருமங்கியாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார். தெய்வங்களை தவிர உத்துரு போக முடியாது, போறதுக்கு ரொம்ப கட்டமான ஊர். ஆனா இன்னைக்கு எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கா. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அகோபில மடம் அழகிசிங்க சுவாமியினுடைய அனுகிரகத்தாலே பாதையெல்லாம் நன்னா போடப்பட்டிருக்கு, தங்கறதுக்கு இடமெல்லாம் இருக்கு. 2 நாள் முடிஞ்சா ஒரே நாள் கிடுகிடுன்னு போயிட்டு வந்துடலாம். ஆனா ஒரு 2 நரசிம்மர் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஜுவாலா நரசிம்மருக்கும் பாவன நரசிம்மருக்கும் போகணும்னால் கொஞ்சம் உடம்பெல்லாம் ஆடி அலண்டு அப்படி இப்படி ஒரு மாதிரி தான். ஒரு 4 பேர் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியா பிடிச்சு உட்காந்துனோன்னா தேவையில்லை. இல்லைன்னா போற இடத்துக்குள்ள இப்படி எப்படி தூக்கி போட்டு கிழவன் சேர்ந்துருவோம், எப்படியும் கிழவன் சேர்ந்துருவோம். அந்த கவலைப்பட வேண்டாம். இப்போ அகோபிலத்தில் பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். அகோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாது கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்பம் சரணம் பிரபத்தியே. மாலோலனாய் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். க்ஷேத்திரம் பார்ப்போம். கருடன் பிரார்த்திக்க, அதனால் அவருக்கு சேவை சாதிக்கிறதுக்கே இங்க பெருமாள் எழுந்துள்ளினார். அந்த உக்ரஸ்தம்பம்ங்கிறத நம்ம எல்லாம் ஒரு 30 வயசுக்குள்ள போயிட்டு வந்துட்டோம்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் ஏற தோணாது. ரொம்ப கஷ்டப்பட்டு செங்குத்தா இருக்கிற படிக்கட்டுக்கு மேல ஏறணும். அந்த இடத்துலதான் தூணை பிளந்து கொண்டு பெருமான் தோன்றினாராம். அங்கிருந்து சேவித்தா கருடனாட்ட மலையை சேவிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த மலைக்கே தார்க்ஷியாத்ரின்னு பேர், கருடனுடைய பேராலே விளங்குகிற மலை. ஆழ்வார் சாதிக்கிறார், நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடன் அம்பெருமான் அல்லி மாதர் புல்கன் என்ன 1000 தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய் சில்லி செல்லன் நொள்ளராத சிங்கவேள் குன்னம். அகோபிலம்னு சொன்னாலும் அகோபிலம் அகோபலம். என்ன பலம் இந்த நரசிம்ம பெருமாளுக்கு! பிலத்வாரத்தை போன்ற வாய், குஹ போன்ற வாய், அதை திறந்து நீண்ட அக்னி பிழம்பு போன்ற நாக்கு, ஹிரண்யகசிபு பேர்ல இருந்த கோபம், பிரகலாதனான தன் சிஷ்யனிடத்தில் இவன் அபச்சாரப்பட்டுட்டான் இருக்கிற இடத்துல வெறுப்பு, அத்தோட எடுத்து நகக்கிரகச்சக பிரதிகிரதித தைத்தியபக்ஷஸ்தலி சமுத்தரு திரச்சடாச்சுரித பிம்பிதம் ஸ்வம்பபு என்னும் வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துகித்தலத்த ஊன்னினாயின் ஆழ்வார் பாசுரம். கரகரகரான்னு பெருமாள் கிழித்தாரா, ரத்தமா அடிச்சுதான். அவன் ஹிரண்யகசிபு சிவப்பா இருக்கான், மாலை பொழுது சிவப்பா இருக்கு. பெருமாளோ கோபத்துல சிவந்து போயிருக்கார், அத்தனை சிவப்பு. அந்தியம்போதில் அரியுருவாகி அழித்தவனை என்ன சுவாதி நட்சத்திரத்திலே மாலை பொழுதிலே நரசிம்ம பெருமான் தோன்றின ஊர். இவ்விடத்தில் மலை அடிவாரத்துல கோவில், பிரகலாத வரதனாய் லக்ஷ்மி நரசிம்மனாய் கிழக்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலம், செஞ்சுலட்சுமி தாயார், அமிர்தவல்லி தாயார். தீர்த்தம் பாபநாசனமான தீர்த்தம். சேவிச்சவா கருடனே சேவிச்சிருக்கார். அதோட கூட அகோபிலமடம் அழகிசிங்கருடைய பொன்னான அழகிசிங்க சுவாமி, ஆதிவன் சடகோப ஜீயர் சுவாமி, அந்த ஜீயர் சுவாமி இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்திருக்கிறச்சே மாலோலனான உற்சவமூர்த்தி அவருடைய திருக்கையில போட்டார். அதனால இன்னைக்கு அந்த உற்சவமூர்த்தி பெருமாள் அவர்களோட சஞ்சார பெருமாளாக அகோபிலம் மட்டத்தினுடைய ஆராதன பெருமாளா எழுந்துள்ளிருக்கார். அதுவே தனி சிறப்புடையது. தாயாரு சரி, தீர்த்தம் பாபநாசினி தீர்த்தம். மொத்தம் 9 பெருமாளை 9 நரசிம்மர்களா சேவிக்கணும். அகோபில நரசிம்மர், வராக நரசிம்மர், பாவன நரசிம்மர், காராஞ்ச நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர். பிரகலாதனுக்காக வெவ்வேறு வழிகளில் பெருமாள் கருணையோட அனுகிரகம் பண்ணினிடம் சென்னு காண்டர் கரியனாக சிங்கவேள் குன்னம்னு சாதிக்கிறார். போய் சேவிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா, தேவர்களாலதான் அந்த நாள்ல போக முடியுமா? அப்படியே சுத்தி அந்த வெயில் பட்டாலே சுருண்டு விழுந்துருமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆகார வசதி நன்னா இருக்கு, தங்கர வசதி நன்னா இருக்கு. நிருசிம்ம பெருமானுடைய அனுகிரகம் கிட்டட்டும், பிரகலாதன போன்ற துளி பக்தி நமக்கு ஏற்படட்டும்னு பிரார்த்திச்சுட்டு